குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு முகமுகமாய் பேசி உங்களை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமனை சமைப்பரே, என் உள்ளத்தின் ஆறுதலே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையில் செல்லுவே. ஆசித்து தாரேன் எனதெல்லாம், மீட்பரே வல்லமை தந்திடும். ஆசித்து தாரேன் எனதெல்லாம், மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். உலகமே ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், யார் என்னை வழி நடத்துவார்கள்? இந்த திருமண காரியத்தில் யார் எனக்கு வழி நடத்துவது? இந்த வேலை காரியத்தில் யாராவது என்னை வழி நடத்த மாட்டார்களா? இந்த வீடு கட்டுகிற காரியத்தில், இந்த பிசினஸை ஆரம்பிக்கிற காரியத்தில், இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்று யோசிக்கிறேன். இதில் யாராவது என்னை வழி நடத்த மாட்டார்களா? யாராவது என்னை கைட் பண்ண மாட்டார்களா என்று எல்லாரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை, வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 32:8 நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு சொல்லவில்லையா? தேவ பிள்ளைகளே, அருமையான ஒரு வழிகாட்டி உங்களுக்கு உண்டு. அவர் இயேசு ஒருவர் தான். வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது, சில சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பொழுது கைடு என்று ஒருவர் இருப்பார். அவர் தான் நம்மை அழைத்து கொண்டு போவார். காரணம், நமக்கு அங்கு ஒன்றும் தெரியாது. அதே போல உங்களை வழி நடத்துவதற்கு நமக்கு அருமையான ஒரு கைடு இருக்கிறார். உங்களை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறவர், உங்கள் எதிர்காலத்தை ஏற்கனவே முன்குறித்தவர், ஏற்கனவே அறிந்திருக்கிற ஒரு நல்ல சிறப்பான ஒரு வழி நடத்துகிற கைடு தான் நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அல்லது பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லலாம். அருமையான அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல். பேசும் ஆண்டவர், பேசுகிற தெய்வம். பல விதங்களில் மனிதனோடு அவர் பேசுகிறார். மனிதனோடு பேச அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆதாமையும் ஏவாளையும் சந்தித்து அவர்களோடு கர்த்தர் பேசினாராம். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமோடு மோசையோடு எல்லாம் என் ஆண்டவர் பேசினார். ஒரு சின்ன சாமுவேல் ஆலயத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறான்.
சாமுவேலே என்று அவனோடு என் ஆண்டவர் பேச விரும்பினார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். நாம் தான் பல நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்தை உதாசீனப்படுத்திவிட்டு, என் தகப்பன் என்னை வழி நடத்த மாட்டாரா, என் சகோதரர்கள் என்னை வழி நடத்த மாட்டார்களா, என் உறவுகள் என்னை வழி நடத்த மாட்டார்களா, ஊழியக்காரர்கள் என்னை வழி நடத்த மாட்டார்களா என்று மனிதனுடைய வார்த்தைகளுக்காக ஏங்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு முகமுகமாய் பேச விரும்புகிற தேவன். ஜெப அறையிலே அவரோடு கூட அமர்ந்து, ஆண்டவரே என்னோடு நீர் பேசும் என்று நீங்கள் கண்ணீரோடு அவர் பாதத்திலே அமருவீர்களானால், என் ஆண்டவர் உங்களை புறம்பை தள்ளுகிறவர் அல்ல, அவளோடு உங்களோடு பேசுகிறவர். பல விதங்களில் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் இருதயத்திலே அவர் பேசுவார். உங்கள் செவிகளில் அவர் பேச வல்லமையுள்ளவர். வேத வசனத்தின் மூலம் உங்களோடு பேச வல்லமையுள்ளவர். கர்த்தருடைய செய்திகள் மூலம் உங்களோடு பேச வல்லமையுள்ளவர். பாடல்கள் மூலம் கூட கர்த்தர் உங்களோடு பேசுகிறவர். இயற்கையின் மூலம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறவர். பல விதங்களில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். பாதை இதுவே, வழி இதுவே என்கிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை அழகாய் வழி நடத்துவார். இங்கே போ, இங்கே போகாதே, இதை செய், இதை செய்யாதே, இதை பேசு, இதை பேசாதே என்று வழி நடத்துகிற அற்புதமான ஆவியானவர் நமக்குள் இருக்கிறாரே, அவரோடு கூட உறவாடுங்கள். ஆவியானவரே, நீர் என்னை போதித்து நடத்தும் என்று சொல்லுங்கள். அவர் அழகாய் உங்களை பேசி நடத்துவார். கர்த்தர் உங்களை பேசி நடத்தும் போது அதற்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். அவருக்கு எதிர்த்து நிற்காதிருங்கள். அவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு அப்படியே 100க்கு 100 நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். ஆனால் கடைசி வரை உங்களை போதித்து நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்புமா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த அவசர உலகத்தில் நாங்கள் மனிதர்களோடு மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம், உம்மை மறந்து விடுகிறோம். ஆகவேதான் பல நேரங்களில் நாங்கள் தோல்வியிலே விழுந்து விடுகிறோம், நஷ்டத்தில் விழுந்து விடுகிறோம், ஆபத்தில் போய் சிக்கிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அடியேனுக்கும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் இனி பேசுவீராக. அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவாய் பேசி, திருமண காரியத்தில், வேலை காரியத்தில், வெளிநாட்டு வேலை காரியத்தில், வேலை ரிசைன் பண்ணுகிற காரியத்தில், வீடு கட்டுகிற காரியத்தில், நிலத்தை வாங்குகிற காரியத்தில், மற்ற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உம்மிடத்தில் விசாரித்து நீர் என்ன சொல்லுகிறீரோ அதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பிள்ளைகள் செய்து ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் காணும்படி நீர் வழி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். என் தேவ கரம் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.